2000 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழர்கள் ஒரு மூழ்கிய கண்டத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். விஞ்ஞானம் இப்போது அதை முற்றிலும் தள்ளிவிட முடியாமல் திணறுகிறது. குமரிக்கண்டம் தமிழ் இலக்கியங்களில் மீண்டும் மீண்டும் வரும் ஒரு பெயர். இந்தியாவின் தெற்கே கடலில் மூழ்கிய ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்தது என்று சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. அங்கேயே தமிழர்களின் முதல் 2 சங்கங்கள் நடைபெற்றன என்றும் சொல்லப்படுகிறது. இதை காலத்துக்கு காலம் பலர் கட்டுக்கதை என்று நம்பினர். ஆனால் 2000 ஆண்டில் கிரேஹம் ஹான்காக் உள்ளிட்ட சில ஆராய்ச்சியாளர்கள் இந்தியா மற்றும் இலங்கை இடையே கடலுக்கடியில் மூழ்கிய நிலப்பரப்புக்கான சில ஆதாரங்களை சுட்டிக்காட்டினர். மேலும் கடல் மட்ட ஆய்வுகள் கூறுவது கடைசி பனியுகம் முடிந்தபோது சுமார் 17,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய பெருங்கடலில் பெரிய நிலப்பரப்புகள் கடலில் மூழ்கியிருக்கலாம் என்பதே. அப்படியானால் தமிழர்கள் கூறியது வெறும் கட்டுக்கதையா அல்லது கடந்த காலத்தின் நேரடி நினைவுகளா? விஞ்ஞானம் இன்னும் அதற்கு பதில் சொல்லவில்லை. டிராப் குமரிக்கண்டம் உண்மை என்று நம்புகிறீர்களா என்று கமெண்ட் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த மர்மம் இன்னும் ஆழமாக போகிறது.